ஸோ ஒரு பயங்கரமான விஷயம் நாளைக்கு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரியை கூட்டிகிட்டு வந்து கடைசியில் தான் சபரியை கூட்டிகிட்டு வந்து கெஸ்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க மேனேஜர். அப்போ மேனேஜர் வந்து சபரியை பார்த்துட்டு நீங்கள் இப்போ உங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதி வந்து இல்லை இப்போ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எதனால் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவரே அதிகமாக வெளியிலலாம் ரொம்ப ஓவராக பேசிட்டாருன்னு சொல்லி தான் அவர் கொஞ்சம் பேசாமல் இருக்கட்டும்னு அவருக்கு இந்த ரோலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி விஜய் பார்வதி சொல்லுவாங்க. உடனே மஞ்சரி அப்போ இந்த ரோலை யாருக்கு கொடுத்துருக்கணும் கரெக்டாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட கேட்பாங்க. திவ்யா உடனே சொல்லுவாங்க, இல்லை அப்படிலாம் இல்லை, நான் எதுவும் நினைக்கல, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பயப்படுறீங்களா திவ்யா அப்படின்னு கேட்பாங்க மேனேஜர்னு சொல்லிட்டு அவங்க பிரியங்கா எல்லாருமே கேட்பாங்க. கேட்டோடனே திவ்யா இல்லை எனக்கு உடம்பு முடியலன்னு திரும்பவும் சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு சொல்கிறாங்க, சரி ஓகே, அப்போ நீங்கள் வந்து நாங்கள் இங்கே நிற்கிறவங்கள வெளியில் அந்த சைடு அனுப்பிடுறோம், அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு பார்வதியை போக சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் திவ்யா கிட்டே கேட்கும்போது திவ்யா சொல்லுவாங்க, ஆமாம் நாங்கள் வந்து முதல்ல ரொம்ப மறுப்பாங்க, திருப்பி கேட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் சொல்லிவிட்டு போயிடுவீங்க, நாங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இந்த ரோல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினச்சேன். பட் எனக்கு மேலே ஒரு தலை இருக்கார், அவர் வந்து என்னை கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைம் விக்ரம் வருவார். அவரை கூப்பிட்டு கேட்ட உடனே அவரும் சொல்லுவார், அது ஒரு அதிசயம் ஆச்சரியம், எங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு தான் அந்த ரோல் கொடுத்துருக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ உடனே பிரியங்காலாம் கேட்பாங்க, ஒத்தாள் இப்படி ஷோ ரன் பண்ணுறாங்க, உங்கள் யாராலையும் முடியலையா, ட்ரை பண்ணவே இல்லையா நீங்கள் யாரும், இல்லை ட்ரை பண்ணி உங்களால் முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து திவ்யா சொல்லுவாங்க, நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம், நாங்கள் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, நான் வந்து 24 hours தான் ஆகுது, நான் பேசின வரைக்கும் அவங்க எதுவும் கேட்கல, இங்கே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன், நீங்கள் யாரும் அப்போஸ் பண்ணலையான்னு நான் கேட்டேன், அவங்க எல்லாம் சொன்னாங்க நம்ம பேசினாலும் அவங்க பாதியில் எந்திரிச்சு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து போராடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் இங்கே யாரும் கூட சேர்ந்து போராடுறதுக்கு ரெடி இல்லை, 1-2 பேர் இல்லைண்ணே, அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை எதிர்த்தா அதுவும் வேறு மாதிரி ஆகிடும்ல அப்படின்னு சொல்லி மஞ்சரி கேட்குறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, இல்லை ஒன்றுமே ஃபாலோ பண்ணலைன்னா என்ன பண்ணுறது, பிக் பாஸ் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பிக் பாஸ்கிட்டே அப்படி தான் நடந்துக்கிறாங்க, வீட்டு தலை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் இல்லை சார் வீக்கெண்ட் ஆனால் சார்கிட்டையும் அப்படி தான் நடந்துக்கிறாங்க, யார் சொன்னாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க, என்ன பண்ணணுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னே. ஸோ ஒருவேளை நாங்கள் நினச்சி இந்த ரோலை மாற்றணுன்னா நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்களும் அப்படி சிரிச்சுட்டு விட்டுடுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் அந்த மேனேஜரையும் விக்ரமையும் போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளே நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணுறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான டஃப் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க நாளைக்கு பவர் எடுத்து இந்த வாய் பேசாத ரோலை வந்து சபரிக்கும் பார்வதிக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க. அப்புறமும் சபரிக்கு கிட்டே வந்து நின்றுட்டு நிறையா ஹிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, எப்படி விளையாடணும் அப்படி இப்படின்லாம் நிறைய ஹிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அநேகமாக அந்த ரோல் ஸ்வாப் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ரோல் ஸ்வாப் நடந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.